இதையும் தாண்டி பெரியவர்களுக்காக நம்ம இவ்வளவு நாளா ஓதலையே என்று கவலைப்படாம அவர்களுக்கு வழிகாட்டும் விதத்திலே பல பள்ளிகளிலேயும் பெரியவர்களுக்கு உண்டான பாடத்திட்டம் அவங்களுக்கும் அலிக் பாத்தா சொல்லி கொடுத்து சின்ன பிள்ளைகளோட சேர்த்து உட்கார வச்சா வெக்கமா இருக்குங்கிறதுனால அவங்கள தனியா உட்கார வச்சு தனியா அவங்களுக்கு கிளாஸ் எடுத்து மிக சீக்கிரமா ஒரு மாசம் கூட ஆகாது 10 நாள் 20 நாள்ல கூட பெரியவங்க எல்லாம் ரொம்ப ஈஸியா குர்ஆனை ஓத ஆரம்பிச்சிடலாம். அலிக் பாத்தாங்கிறது ஒரு சில வார்த்தைகள் தானே, சில எழுத்துக்கள் தானே, அது இப்படிதான் கூட்டணும் இப்படிதான் சேர்க்கணும்னு சொன்னா ஈஸியா புரிஞ்சுக்குவோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அப்படி சொல்றான், வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர், இந்த குர்ஆனை ஓதுவதற்கு மிக இலகுவாக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொன்ன வார்த்தை. அந்த வார்த்தையில நம்பிக்கை இருக்கா இல்லையா? இது கஷ்டமா இருக்குமா? குர்ஆன் ஓதுறதுன்னா என்னமோ மலையை பேத்துட்டு வர மாதிரியா? ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப ஈஸியான மெத்தட் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறான். அதற்குண்டான வழிமுறைகள் நம்மளை சுத்தி இருக்கு, எல்லா இடங்களிலேயும் நமக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அந்த வாய்ப்புகளை இதுவரை நம்ம பயன்படுத்தாமலேயே இருக்கிறோம். நம்மள்ட்ட இருக்கிற பெரிய மைனஸ் பாயிண்டே அதான். நம்மளை சுத்தி இருக்கும், குர்ஆனை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு பக்கத்துல இருக்கும். தஃப்சீர் எல்லா இடத்துலயும் எல்லா பள்ளியிலையும் நடக்குது. ஞாயிற்றுக்கிழமையில கூட அது கூட வச்சுக்கிறாங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக, நீங்க வரணுங்கிறதுக்காக. அன்னைக்குதான் கடையை மூடி இருப்பீங்கிறதுனால அதுலயாவது போறோமா, அதுலயாவது போய் உட்கார்றோமா, இந்த குர்ஆன் என்னதான் சொல்லுதுன்னு கேட்கவாது செய்யறோமா? ஏதாவது ஒண்ணு. எல்லாம் நம்மளை சுத்தி இருக்கு. நாளைக்கு அல்லாஹ்ட்ட போய் என்ன பதில் சொல்ல முடியும் நம்மளால? ஏன் இது உனக்கு தெரியலன்னு அல்லாஹ் கேட்டா எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கல அப்படின்னு சொல்ல முடியும்? இல்ல சொல்லிதானே கொடுத்தாங்க, பள்ளிவாசல்ல இது நடந்தது அது நடந்தது, நீ தானே போல அப்படின்னு கேட்க மாட்டானா? இப்ப நாம எல்லாமே இருக்கு, நம்மளை சுத்தி நமக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு, நம் பிள்ளைகளுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஆனா அதை எதையுமே பயன்படுத்தாத கூட்டமாக நாம இருக்கிறோம். பயன்படுத்தும் கூட்டமாக எப்போது மாறுகிறோமோ அப்போது உரிமைகளை கொடுக்கும் இடத்தில் நாம் இருப்போம், கேட்கும் இடத்தில் பிறர் இருப்பார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அத்தகைய வாழ்க்கையை, அத்தகைய சூழலை மிக விரைவில் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. குர்ஆனை முழுமையாக விளங்கி அதன்படி அமல் செய்யும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.